அடுத்து ஆத்யா சந்த் மீராபாய் பற்றி சொல்வா. जाए सखी चल हरि दर्शन को जाए, हरि दर्शन को जाए, चल रे त्यज संसार चले हम, तन मन धन सब वार चले हम, मैं मेरा नित वार चले हम, प्रभु से प्रीत लगा आए, हरि दर्शन को जाए, वृंदावन घन श्याम विराजे, मोर मुकुट दल माला साजे, अधर मुरलिया सुनरी भाजे, सुन सुनरी सखी सुख पाए, अपनी अंतर मुरली के धुन, प्रेम से नाम के मोती ले चुन, गोविंद 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 गाए, हरि दर्शन को जाए। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம கிருபையினாலையும் சத்குருநாதன் அனுகிரகத்தினாலையும் இன்றைய தினம் கிருஷ்ண பக்தியின் மறு அவதாரமான ராஜ்புத்திர ராணி சந்த் மீராபாயின் திவ்ய சரித்திரத்தை அனுபவிக்க போகிறோம். சந்த் மீராபாய் வாழ்ந்த காலம் ஒரு ரொம்ப புராண காலம் அல்ல, ஒரு வரலாற்று காலம். 1498ஆம் ஆண்டில் சரத் பௌர்ணிமா சுபதினத்தன்று ராஜா ரத்தன் சிங் ராத்தோருக்கும் ராணி வீர்குமாரி ராத்தோருக்கும் ராஜஸ்தானில் மேவார் ராஜ்யத்தில் மேடுத்தால குட்கி என்கின்ற புண்ணிய ஸ்தலத்தில் மீராபாய் அவதரித்தாள். மிஹிரா மற்றும் யசோதா அப்படிங்கிற பெயர்கள் வைக்கப்பட்டன. மிஹிரா அப்படின்னா ஒளிவிடக்கூடிய தீபம் என்று பொருள். கிருஷ்ண பக்தியை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒளியாக காமிச்சிருக்கா இல்லையா, அதனால இந்த பெயர் மீராக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. காலப்போக்கில் மிஹிரா அப்படிங்கிற பெயர் தான் மீரா என்று மருவியது. மீராவுடைய தந்தை ரத்தன் சிங் போரில் வீர சொர்க்கம் அடைஞ்சார். மீராவுடைய அம்மா மீரா பிறந்து சில வருடங்கள் கழித்து பிராணத்தியாகம் பண்ணிடுறா. அதனால் தன்னுடைய தந்தை வழி வந்த தாத்தாவான ஜமீன்தார் தூதரோட அரண்மனையில் ரொம்ப செல்லமாக வளர்ந்து வரா. ஒரு ராஜகுமாரி கற்றுக்க வேண்டிய எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்குறாளாம். கணிதம், பாஷா ஞானம், வில்வித்தை, வாழ்வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேரோட்டுறதன் எல்லாமே கற்று தேர்ந்தாள். அவளுக்கு சங்கீதத்து மேலே ஒரு அபரிமிதமான ஆசை, ஒரு கோகில கண்டம். கிட்டா தாத்தா வைஷ்ணவ சம்ஹிதையில் சொல்கிறார், ஆசீத் காச்சித் ராஜபுத்ரி நாம்னா மீரேதி விஸ்ருதா, बाल्यात् प्रवृत्ति गोविंदे प्रेम भक्ति समन्विता, संगीत शास्त्र तत्वज्ञा वीणा वादन कोविधा, सुंदरी प्रेम भावज्ञा नवयौवन संभृता, संततं मधुरैर्गीतैः गायन्ति गिरिधारिणं लोकवेदौ न सस्मार गोविंद हृदि मानस. வீணை வாசிக்கிறதுல ஒரு
வித்வானா மீரா. சின்ன மீரா குழந்தையா இருக்கிறச்சே அப்போது கண்ணனை நினச்சிட்டே இருப்பாளாம். கண்ணனை பற்றியே நினச்சிட்டு இருப்பா. கண்ணன் பற்றியே ஸ்மரணை பண்ணிட்டு இருப்பாளாம். எத்தனையோ கலைகள் கற்றுண்டாலும் சின்ன வயதுலேருந்தே கிருஷ்ண பக்தியும் அவளுக்கு இருந்தது. மீராவுடைய தாத்தா ஒரு பரம வைஷ்ணவர். அவருடைய சொப்னத்தில் அந்த ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் கொடுத்து சொல்கிறார். தூதராவ்ஜி கிட்ட சொல்கிறார், உன்னுடைய அரண்மனையோட நிலத்தில் நான் இருக்கேன், என்னை தோண்டி எனக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆணையிடுறார். அப்படியே அடுத்த நாள் நிலத்தில் தோண்டி பார்த்தால் அங்கே ஸ்வர்ண விக்கிரகம் போன்று தகதகதகான்னு மென்னக்கூடிய சதுர்புதநாத்தரோட மூர்த்தி கிடைக்கிறது. அந்த ரொம்ப அழகான மூர்த்திக்கு ரொம்ப அழகான கோவில் கட்டுறார். இப்போ வரைக்கும் அது இருக்குது, அவரோட அரண்மனையில் இருக்குது. அங்கே பால் நைவேத்தியம் செய்கிற வழக்கம். அப்போ ஒரு நாள் சின்ன மீரா பால் நைவேத்தியம் செய்ய போனால் அதை பகவான் ஸ்வீகரிச்சுட்டார். மீராக்கு 5 வயசு இருக்கச்சே மேளதாளத்தோடு ஒரு கல்யாண ஊர்கோலம் சென்றது. அதை பார்த்து மீரா தன்னுடைய அம்மா கிட்ட கேட்டாலாம், அம்மா என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொல்கிறா, அந்த கிருஷ்ண பரமாத்மாவே உன்னை கல்யாணம் பண்ணிப்பானே அப்படின்னு துடுக்கா பதில் சொன்னான். இதுவே மீராவுடைய வாழ்க்கையாகவே மாறியது. மீராக்கு 7 வயசு இருக்கச்சே அப்போது ரவிதாசரும் அவருடைய சிஷ்யர்களோட கிரிதர கோபாலன் எடுத்துட்டு வந்தார் சாத்துர்மாசிய சமயத்தில் அரண்மனைக்கு. அப்போது மீரா கிரிதர கோபாலனை பார்த்துட்டு, ஐ தாத்தா எனக்கு அந்த கிட்டா வேணும்னு கேட்குறா. இப்போ தாத்தா சொல்கிறார், அப்படிலாம் கேட்கக்கூடாது, எப்படி பார்த்து பார்த்து பூஜை பண்ணுறார், தேர்ந்தெடுத்து அலங்காரம் பண்ணுறார், பஜனை பண்ணுறார், ஹரிக்கத்தை சொல்கிறாருன்னு அதெல்லாம் கேட்டு ரசிக்கண்ணா, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். குழந்தை மீராவும் இந்த சத்சங்கம் ரொம்ப பிடிச்சி போயிடுத்து. சத்சங்கத்தில் கேட்டு கேட்டு ஸ்ரவணா பக்தி, எல்லோரும் சேர்ந்து பாடி பாடி கீர்த்தனா பக்தி, கண்ணனை நினச்சி ஸ்மரண பக்தி, எல்லாரும் எப்படி நமஸ்காரம் பண்ணுறான்னு பார்த்து பார்த்து பாதசேவனா பக்தி, கண்ணனுக்குன்னு தேர்ந்தெடுத்து பழங்கள் புஷ்பங்கள்லாம் கொடுத்து அர்ச்சனா பக்தின்னு ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியும் மீராக்கு வந்துடுத்து. சாத்துர்மாசியம் முடியவும் போகிறது. அப்போது கண்ணன் விக்கிரகம் எடுத்துன்னு போயிட போகிறான்னு மீராவுக்கு தெரிய வருது. அதனால் நைட்டோட நைட்டாக கண்ணனை கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறாளாம் தன்னுடைய அறைக்கு. அடுத்த நாள் காலங்கார்த்தால கண்ணனை தோழர்களெல்லாம் சேர்ந்து எழுப்பி கண்ணனுக்கு ஒரு அழகான ஜூலையில் உட்காத்தி வச்சு ராதையோட ஜூலை ஆட்டி பாடுறாளாம். சோலத் ராதா சங்க கிரிதர சோலத் ராதா சங்க அபிர குலால கி धूम मचाई भर पिचकारी रंग गिरिधर झूलत राधा संग गिरिधर झूलत राधा संग. அப்போது ரொம்ப அழகாக ஜூலையில் ஆட்டின்னு மீரா குதூகலமாக இருக்கிறச்சே அப்போ கண்ணன் விக்கிரகம் காணவேன்னு தூதாராவ்ஜி உள்ளே கண்ணனை வடுக்குன்னு பிடுங்கிடுறார். மீராவோ மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறா. அப்போது அதை பார்த்த ரவிதாசரோ சொல்கிறார், இப்படி கிருஷ்ண பிரேமியில் லயிச்சிருக்கிற மீரா கிட்ட இந்த கண்ணனை ஏன் கொடுக்காம இருக்கணும், இவளே வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசர் மீராக்கு பூஜை பஜனை பద్ధதி எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். மீராவும் சமத்தா கற்றுக்கிறான். அவரே குருவாக ஏற்றுக்கிறா மீரா. நாளொரு மேனியும் பொழுதொரு அணுவுமாக கண்ணனை உருகி உருகி கண்ணன் மேலே பாடி பாடி ஸ்மரணை செஞ்சு செஞ்சு மீரா சின்ன மீராலேருந்து பெரிய மீராவாயிட்டாளாம். திருமண வயது விட்டது மீராக்கு. இப்படி இருக்க அப்போது அவருடைய அழகா அவருடைய பாடல்கள் பற்றி தெரிய வந்த அந்த சமயத்தில் ராஜஸ்தானுக்கே அரசராக இருந்த ராணாஜிக்கு அதை பற்றி தெரிய வருது. ராணா கும்பாஜி ஒரு அரசோலை எழுதி அனுப்புகிறார்.
இதை பார்த்து மீராவுடைய மாமாவான விக்ரம்தியோ கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறார். தேடி வந்த சம்மத்தம் அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடுறாளாம். தாம் தூம்னு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடக்கிறது. இப்படி இருக்கச்சு மீரா கிட்ட போய் சொன்ன உடனே மீரா உடனே மறுத்துடுறா, அழறா. எனக்கு அது கிருஷ்ணன் தானே பத்தி கெஞ்சரா, கதறா. किणु संग खेलो होली पिया जगय है अकेली. किणु संग खेलो होली पिया जगय है अकेली. किणु संग खेलो होली छोड़े दल में पहनी सेली. भोजन भवन भलो नहीं लागी. भोजन भवन भलो नहीं लागी. पिया कारण भये रगेली. मुझे दूरी मिली पिया जगय है अकेली. किणु संग खेलो होली. कृष्णा कृष्णा दर्शन दान दीजिए न கெஞ்சரா. கண்ணன், கண்ணா நீதானே என்னோட ஜென்மத்திலேருந்து மிருத்தி வரைக்கும் நீதானே என்னுடைய சகா, நீதானே என்னுடைய பதி, நீதானே என்னுடைய பிரபுன்னு அதை அழறா. அப்போ பகவான் சொப்னத்தில் வந்து சொல்கிறார், ஹே மீரா, நான் தேர்ந்தெடுத்த சமயத்தில் நீ என்னோட ஐக்கியமாயிடுவேன். இப்பொழுது ராணாஜியை திருமணம் செய்துக்கோன்னு சொல்கிறார். அரமனசோட மீரா திருமணத்துக்கு ஒத்துக்கிறா. மீராவுக்கும் ராணாஜிக்கும் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கிறச்சே கூட கண்ணனை மடியில வச்சுட்டு இருந்தாளாம். கண்ணனை கட்டி பிடிச்சுட்டே இருந்தாளாம். அப்போ கூட கண்ணனோட திருமணம் ஆச்சு. அதனால யசோமதி மையாவும் நந்த மகாராஜோட அரண்மனைக்கு செல்றோம் அப்படிங்கிற பாவத்திலேயே தான் சித்தோர்கர் பேலஸ்க்கு சென்றா மீரா. சித்தோர்கர் பேலஸ்ன்னு கேட்டாலே மீரா தான். மீராமாயி அங்கே சென்ற உடனேயே ஒரு ராணியோட தினாச்சாரங்கள் விட ஒரு பக்தியோட தினாச்சாரங்கள் தான் இருந்தது மீராக்கு. காலங்காத்தால எழுந்து பூஜை, பஜனை, நாம சங்கீர்த்தனம், டோலோத்சவம் அப்படின்னு தான் பண்ணுவாளாம். ராணாஜிக்கோ மீரா வீட்டில் இருக்க சத்சங்கம்னா அவருக்கு தோன்றது. இத்தனை அரசியல் விஷயங்கள் என்னதான் இருந்தாலுமே மனசு சாந்தியாக இருக்கணும் அப்படின்னா மீரா அறைக்கு வருவாராம். இங்கே இருக்கிற கிரிதர கோபாலன்னு பார்ப்பாராம், தரிசனம் பண்ணுவாராம். மீரா ரொம்ப அழகான பாடல்கள் பாடுவாளாம். ராணாஜி மீரா விருந்தாவனம் கூட கூட்டின்னு போனார்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப அழகாக எக்ஸ்குவிசிட் மார்பிளால் ஒரு கோவில் கட்டினர். அதில் கிரிதர கோபாலனை பிரதிஷ்டை செய்து அங்கே சாதுக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து பஜனையை கேட்பாளாம், ஹரிகதையை கேட்பாளாம், பாடுவாளாம், ஆடுவாளாம். ஆனால் இந்த சந்தோஷம் நிறைய காலத்துக்கு நீடிக்கலை. ராணாஜியுடைய தம்பி மற்றும் தங்கையான ஜெயமல் மற்றும் ஊதா மீராவை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல ராணாஜி எடுப்பார் கை பொம்மையாக மாறினார். மீராவை பற்றி எந்த கோல் சொல்கிறதெல்லாம் வந்து அவர் புரிஞ்சுட்டார். இவா சொல்கிறா அப்படின்னு நம்பிடுறார். விஷத்தை செய்து அனுப்பக்கூடிய பாதக செயலே பண்ணுறார். விஷகா प्याला ராணாஜி ने भेजा. का प्याला राणा जी ने भेजा. पीवत मीरा हाजिर, पीवत मीरा हाजिर. मीरा के प्रभु गिरिधर नागर सहज मिले अविनाशी. पग घुंगुरू रे, पग घुंगुरू रे, पग घुंगुरू
போட்டுட்டு பாடுறாளாம் மீரா. விஷம் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இறங்கெடுத்து, பாயசம் மாதிரி இறங்கெடுத்து. மீராவுக்கு ஒன்றுமே ஆலை. பாம்பு பிடாரன் கிட்டேருந்து ரொம்ப விஷம் கக்கக்கூடிய பாம்பா சாலிகிராமம்னு சொல்லி கூடையில் வச்சு கொடுக்குறா. அது சாலிகிராமமாகவே மாறித்து. மீராவுடைய பஜனை குடீரத்தில் இப்போ வரைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கு. ராணாஜிக்கும் மீராவை சிறைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இல்லை. அதனால் மீராவிடம் சொல்லிடுறார், மீரா நீ அரண்மனையை விட்டு செல்லணும்னு சொல்லிடுறார். மீராவும் சலோ மன கங்கா ஜமுனா தீர், சலோ ரே மன கங்கா ஜமுனா தீர். கங்கா ஜமுனா निर्मल पानी, शीतल होत शरीर, चलो रे मन गंगा जमुना तीर. என்று விருந்தாவனம் கரையாக விருந்தாவனம் சென்று தன்னுடைய குருவிடம் சரணடைந்து 15 வருடங்கள் அங்கே சுகமாக வாழ்ந்து வந்தா மீரா. மீராவுக்கு மிகவும் சந்தோஷமாக அங்கே எல்லாரும் மீராவுடைய பாடல்கள்லாம் கேட்பாளாம். மீராவுடைய பாடல்கள்லாம் அந்த சமயத்தில் ரொம்ப ஃபேமஸாக எடுத்து எல்லாரும் மீராமாயி மீராமாயின்னு சொல்லி கொண்டாடுவாளாம். அந்த சமயத்தில் ஒரு சில பக்தர்கள் மீராவை பேட்வாரகா அழைத்தனர். பேட்வாரகா முழுதாக மண்மூடி இருக்கு, சாண்ட் டியூன் சுற்றி இருக்கு, நீங்கள் தான் பாடணும் மீராமாயி அப்படின்னு கேட்டுக்கிறா. மீராமாயும் அங்கே வந்து பாடுறா. தூ போல ஹரி ஹரி போல ரே மன, தூ போல ஹரி போல் ரே மன, தூ போல ஹரி 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 போல். सुमिरन कर ले राम नाम, तो मन में तर ले श्याम नाम, तो नाम की नैया हरि की वैया, भव सागर तर ढोल रे, तू बोल हरि हरि बोल रे मन, तू बोल हरि बोल रे मन, तू बोल हरि 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 बोल. ஹரிபோல்னு பாடிண்டு கதவுகள் தடால்னு திறந்தன. மீராவும் பகவானோட ஐக்கியமாயிடுறா. அந்த கண்காண காட்சியை துவாரகாதீஸ்வரை பார்த்து எல்லா பக்தர்களும் சரணாகதி செய்தா. நம்ம இப்போ மீராமாயோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. தெளிவான கண்ணோட்டம் மற்றும் அனன்ய பக்தியோடு நம்ம பகவானை நினச்சா அப்போது நம்மளை கண்டிப்பாக பகவான் வந்து மோட்சம் கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியறது. பெண்களும் பக்தி செய்யலாம்னு ஒரு முன்னுதாரணம் மீராபாயி. ஹிந்தி நாம சங்கீர்த்தனத்துக்கு மீராபாய் ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கா. யார் என்ன சொன்னாலும் கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவளை துறந்து விட்டு செல்வது எப்படி பிரஹ்லாதன் ஹிரண்யகசிப்பு துறந்து விட்டு சென்றாரோ, பரதர் தன்னுடைய அம்மாவே துறந்து விட்டு சென்றாரோ, பீஷ்மன் தன்னுடைய அண்ணாவை விட்டு சென்றாரோ, அதே போல் மீராவும் ராணாஜியார் துறந்து விட்டு சென்றாள். நம்ம மீராமாய்கிட்டேருந்து எப்போவுமே நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு கண்ணனை நினச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இப்பேற்பட்ட மீராமாயி போன்ற எத்தனையோ பக்தர்கள், சந்துக்கள், மகாத்மாக்கள், மகான்கள் இந்த பாரத பூமியில் இருக்கா அப்படின்னா அது நம்மளுடைய பாக்கியம்தான், நம்முடைய பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் தான் அது. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதியார் எழுதின பாடலை இப்போ நாங்கள் பாடப்போகின்றோம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு.
நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பழ்மையிலே மனதன்மையிலே பொன்மையில் ஒத்திடும் மாதத்தும் கரில் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பரலோகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டாட்டம் அருளினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு பாரத நாடு. ராதே கிருஷ்ணா. குழந்தைகள் எல்லாம் அழகாக ஃப்ளாக் கலர்ஸில் ஆரஞ்ச் ஒயிட் வித் ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த ட்ரை கலர் ஃப்ளாக் ஸ்ரீரங்கா ஃப்ளாகில் சோழராஜாவை பற்றி ஒத்தி, பாண்டியராஜாவை பற்றி ஒத்தி, மீரா குவீன் ஆஸ் வெல் அஸ் பக்தர், இந்த மூணுமே நம்மளுடைய பாரத் 75 புத்தகத்திலேருந்து சொன்ன கதைகள். ஒரு ராஜாவும் ராஜராஜ சோழனா ஒரு வீரனா ஒரு பராக்கிரமசாலியா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ ஒரு பக்தர். ராஜராஜ சோழனே அவருக்கு சொல்லிக்க பிடிக்கல, சிவபாத சேகரன் தான் சொல்லிக்க பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழில் அவருக்கு இருந்த பற்று எப்படி சிவலிங்கத்துக்கும் அந்த தமிழில் இருக்கிற எழுத்துக்கும், ஆவுடையாருக்கும் தமிழில் இருக்கிற எழுத்துக்கும், நந்திக்கும் அந்த லிங்கத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கும் தமிழில் இருக்கிற எழுத்துக்கும், அப்படி தமிழ் லிட்ரேச்சரை எப்படி கோவில்லையே புகுத்திருக்கார். ஆர்கிடெக்சரை அந்த காலத்தில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார் என்கின்றத நமக்கு அந்த க்ரீன் கலரில் இருந்த பொண்ணு சொன்னா இல்லையா, சாக்கம்பரி, அவள் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமியோடைய பேத்தி. நம்ம ஸ்கூலில் படிக்கிறார். அவளை பார்த்ததும் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமி எனக்கு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பிளெஸ் பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது கிருஷ்ணகான சவாலை. ஸோ தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமியோடைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதுல அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த குடும்பமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வரணும் இல்லையா. முதல்ல நமக்கு அபிராமி தேஜஸ்வியும் ஜனனி பாலாஜியும் ராஜசேகர பாண்டியன் ரொம்ப அழகாக கால்மாரிய படலத்தை பாட்டோட சேர்த்து ராஜாக்களுடைய ஸ்டோரியை பாட்டோட சேர்த்து கொடுக்கறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ராஜாக்களுடைய ஸ்டோரியை. அதை கால்மாரிய படலத்தை கால் மாத்து இல்லை பல மாத்து கூடலாம் நமக்கு சொல்லி நம்மளை எல்லாரையும் மகிழ வச்சு ஜனனி பாலாஜி அவர்களும் ரொம்ப அழகாக பாடுற. கடைசியாக நம்மளுடைய மீரா, குட்டி மீராக்கு என்ன வயசு இருக்குமோ அவ்வளோதான் வயசு ஆர்த்தியாக்கும். மீரா உன்னுடைய அந்த கீதங்களெல்லாம் ரசித்து அந்த மழையில் சொல்லலை அந்த குழந்தைகளெல்லாம் சொல்லும் பொழுது அது உள்ளேயே அந்த பக்தி சீட் அவர்களுக்குள்ள குருநாத்தால் விதைச்சிருக்கா. அதனால குருநாதருக்கு முன்னாடி எல்லா குழந்தைகளும் சமர்ப்பணம் பண்ணிது. அப்போ அவர் சொன்ன அதே ஆசீர்வாத ப்ரேயரை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எல்லா குழந்தைகளும் ஸ்டேஜில் ஹரிக்கத்தை பண்ணணும், இல்லை பெருசாக பாடணும், முன்னுக்கு வரணும், அதெல்லாம்ங்கிறது செகண்ட்ரி. எல்லாருக்கும் மனசுக்குள்ள அந்த பக்தியோட நல்லபடி கல்யாணம் ஆகி குடும்பத்தோட சேர்ந்து பக்தி பண்ணி நல்ல விதத்தில் இந்த சத்சங்கத்தில் சனாதன தர்மத்தில் அப்படியே வேரூன்றி போய் ஆல விருட்சமாக ஒரு சீடும் ஒரு ஆல விருட்சமாக மாறி இந்தந்த ஒரு குழந்தைகளும் ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இன்ஸ்பயர் பண்ணி த்ரூ அவுட் தி வேர்ல்ட் இந்தியன் கல்ச்சர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷன். அகண்ட பாரதம் அப்படின்னு ஒரு கனவு தான் கண்டார். அகண்ட பாரத் அப்படிங்கிற கனவு
சாணக்கியர் ஏன் கண்டார்னா அப்புறம் அப்படி இருந்தால் தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு இருக்கும். இல்லாத போனால் என் தேசம்னு குறுகின எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைகளால் மேலே மேலே எல்லா குழந்தைகளும் இன்ஸ்பயர் ஆகி நம்ம கல்ச்சரில் இன்னும் என்னென்ன இருக்குது, நம்ம ராஜாக்கள்கிட்ட என்ன இருக்குது, ராணிகள்கிட்ட என்ன இருக்குது, செயின்ட் கம்போசர்ஸ் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு மேலே மேலே இன்னும் குடஞ்சி இப்போ தான் இவெல்லாம் ஜஸ்ட் அப்கமிங். இன்னும் ஸ்ருதி சேரணும், இன்னும் தாளம் வரணும், இன்னும் எல்லாமே வரணும், எல்லாமே ஓகே. பட் தெர் ஹேஸ் டு பி அ பிகினிங், தெர் ஹேஸ் டு பி அ ஸ்டார்ட் ஃபார் சம்திங். அதனால் திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே 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 அது அபிவிருத்தி ஆகி அது தழைச்சு அத்தனை பேரும் இந்த இந்தியன் கல்ச்சரை வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போய் திஸ் இஸ் வாட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு காண்பிக்கணுங்கிற எண்ணத்தோட வயலினிஸ்ட் அண்ட் மிருதங்கிஸ்ட் நம்மளை சப்போர்ட் எப்பவுமே நமக்கு ஸ்டாண்டர்டாக அர்ஜுன் கணேஷ் ஜி நமக்கு அமுச்சுடுவார். அதே மாதிரி அனந்த கிருஷ்ணன் ஜி அமுச்சுடுவார். அவளுடைய சிஷ்யாலெல்லாம் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணினதுக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு கீழே இறங்கி வாசிக்கணும் இல்லையா, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.